கண்களோட தசைகளோட வலிமை அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதனால கண்களுக்கான பயிற்சிகளும் என்னைக்குமே நம்ம 2 கண்களும் ஒரு சேர ப்ராப்பரா இயங்கணும். இயங்கல அப்படின்னா பிரச்சனை தான். அது நம்ம ஒரு விஷயத்த படிக்கும்போது விட்டு படிப்போம், கண்ணு வலி வரும், தலைவலி வரும் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால கண்களுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் செய்யணுங்க. அதனால நான் கண்களுக்கான பயிற்சிகளை ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பயிற்சி என்ன தெரியுங்களா? பாமிங். அதாவது நல்லா கைகளை நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு சூடு ஏற்படும். அந்த சூட்டோட கொண்டு போய் அப்படியே உங்க கண்கள் மேல வைங்க. இந்த சீக் போனு நம்ம கண்கள் மேல மெதுமெதுப்பா இருக்கும். புருவத்து மேல இந்த கைகளை வைக்கும் போது இந்த மாதிரி வச்சிருங்க. சூடு குறையிற வரை வச்சிருங்க. ஒரு 10 செகண்ட்ல சூடு குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே திருப்பி ஒரு தடவை கைகளை நல்லா தேய்ச்சி சூடு ஏற்படுத்தி திருப்பி கொண்டு போய் உங்க பாம்ஸ் உள்ளங்கை பகுதியை கண்கள் மேல மிருதுவா உட்கார்ற மாதிரி படுற மாதிரி அழகா பிளேஸ் பண்ணுங்க. 10-15 செகண்ட் வைங்க. ஆக்சுவலா எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு தலைவலிகள் மாதிரியோ இல்ல தொடர்ந்து கண்களை உபயோகப்படுத்தி நீங்க டிவி பாக்குறீங்க இல்ல நியூஸ் பேப்பர் படிச்சீங்க ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்ப இந்த பால்மிங் அப்படிங்கிற பயிற்சியை 2 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்க. 2வது எக்ஸசைஸ் கண் சிமிட்டுறது தாங்க. அதாவது நம்ம கான்சியஸா கண்ணை சிமிட்டணும். அதாவது நம்மளே அறியாம எப்பயாவது தான் கண்ணை சிமிட்டுவோம். ஒரு பிடிச்ச விஷயத்த போனையோ இதையோ பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வறண்டு போகக்கூடிய சிச்சுவேஷன் வரும் உங்க கண்களுக்கு. அதனால நீங்க பால்மிங் பண்ணி முடிச்சோடனே பிளிங்கிங் பண்ணுங்க. அதாவது 10 வாட்டி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கான்சியஸா பிளிங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி 10 வாட்டி பண்ணுங்க. 2வது தடவை எப்படி பண்றீங்கன்னா கண்களை இறுக்கி மூடுங்க. கண்களை இறுக்கி மூடும் போது என்ன ஆகும்னா கண்களுக்கு இந்த சைடு மேல சைடு கீழே சைடு இருக்கக்கூடிய எண்ணெய் கிளாண்டுகள், எண்ணெய் சுரப்பிகள் கூட இருக்கு. வெறும் தண்ணீர் மட்டும் கிடையாது, எண்ணெய் சுரப்பிகளும் இருக்கு. இந்த எண்ணெய் சுரப்பிகளும் கண்ணீர் சுரப்பிகளும் சேர்ந்து வேலை செய்யும் போது நம்ம கண்களுக்கு அந்த திரவத்தோட செக்ரீஷனும் அந்த ஆயிலோட பரவலும் சீரா இருக்கும். அப்படி இறுக்கி மூடி ஒரு 10 செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு கண்ணை திறக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். கண்கள் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதத்தை அதிகமா அடைஞ்சிருக்கும். வறண்டு போன கண்கள் ஈரப்பதத்தை திரும்பி பெற்று இருக்கும். இதை நம்ம பண்ணும்போது சரிங்களா? இந்த மாதிரி பிளிங்க் பண்றத ஒரு 5 வாட்டி பண்ணுங்க. இறுக்கி ஸ்குவீஸ் பண்றத ஒரு 5 செகண்ட் ஹோல்டு பண்ற மாதிரி 10 வாட்டி கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. அடுத்து 3வது பயிற்சி புஷ்அப். என்ன சார் கண்களுக்கு புஷ்அப் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ புஷ்அப் சொல்றீங்க, கைகளால புஷ்அப் இல்லைங்க. இது கண்கள் புஷ்அப், ஐ புஷ்அப். ஐ புஷ்அப் பென்சில் மூலமா பண்றோம். அதனால இது பென்சில் புஷ்அப். அதாவது பென்சில் இல்லை, இது பேனா. சரி, ஒத்துக்கிறேன். இந்த பேனாவை நம்ம கை நீளத்துக்கு நீட்டிக்கிறாங்க. இந்த கை தூரத்துக்கு இந்த பேனாவை நீட்டிக்கிட்டு இந்த பேனா மேல ஏதோ எழுதியிருக்கு, இந்த டிப்ல ஏதோ எழுதியிருக்கு. இந்த டிப்ல எழுதியிருக்கிற அந்த லெட்டர் மேல நான் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க. இப்படி இந்த பென்சில் புஷ்அப் பண்ணும்போது முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா நான் போடக்கூடிய கண்ணாடியை அணிஞ்சுக்கிறது முக்கியம். இந்த முதல் 2லையும் கண்ணாடி அணியல, பட் இதுல நம்ம கண்ணாடி அணியணும். இது கண்களோட தசைகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. அதனால இப்ப நான் இதுல எழுதியிருக்கிற OX அப்படிங்கிற அந்த எழுத்தை பார்த்துட்டேன். இப்போ OX பார்த்துட்டேன். இப்ப அப்படியே அந்த OX பார்த்துக்கிட்டே என் கண்கள் பக்கத்துல கொண்டு வரேன். எவ்வளவு தூரம் பக்கத்துல கொண்டு வரானா எப்ப இந்த பேனா 2 ரெட்டையா தெரிய ஆரம்பிக்குதோ உடனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டேன். இப்ப எனக்கு 2 தெரியுது. இப்ப மறுபடியும் அந்த OX அப்படிங்கிற எழுத்தை பார்த்துக்கிட்டே முன்னாடி போறேன். ஸ்லோவா முன்னாடி கொண்டு போறேன். இப்ப மறுபடியும் அதை நான் இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். பக்கத்துல வரும்போது இது 2 தெரிய ஆரம்பிக்குது, பிளர் ஆக ஆரம்பிக்குது. இப்ப மறுபடியும் நான் நேரா கொண்டு போறேன். சோ இதுக்கு நீங்க உங்க நியர் விஷன் கிளாஸஸ் நீங்க ஆல்ரெடி கண்ணாடி அணிஞ்சிருந்தீங்கன்னா அந்த கண்ணாடி அணிந்து கொண்டு இந்த பயிற்சியை செய்யறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்க கண்களோட தசைகளுக்கு, உள்ள இருக்கக்கூடிய தசைகளுக்கு அவ்வளவு சூப்பரான ஒரு பயிற்சிங்க இது. இதை 10 வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க. முன்னாடி பின்னாடி கொண்டு போறது அப்படிங்கறத 10 வாட்டி நீங்க பண்ணுங்க. இப்ப அடுத்து 4வது பயிற்சி. இதுல என்ன பண்றோம்னா ஒரு ஸ்கேல் நீளத்துக்கு தூரத்துல ஒரு பொருளை வச்சுக்கிறோம். அந்த பொருளை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த பொருளை ஒரு 10 இன்ச் தூரத்துல உங்க கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு 15 செகண்ட் உத்து பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 செகண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த 15 செகண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து 6 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது மரம் இருக்கு அப்படின்னு வைங்களேன், அது ஒரு 6 மீட்டர் தூரத்துல இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். 6 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இது கிட்ட பார்வை, அது தூர பார்வை பார்க்கும். இதுவுமே நீங்க அணிந்திருக்கக்கூடிய கண்ணாடியை கொண்டே பார்க்கலாம். இதே மாதிரி 15 செகண்ட்
ஸோ நீங்க கவுண்ட் பண்ணுங்க. இது வந்து 4வது எக்ஸசைஸ். அடுத்து 5வது எப்படி நம்ம 8 நடைப்பயிற்சி போடுறோமோ அதே மாதிரி கண்ணுல ஒரு 8 பயிற்சி போட போறோம். இப்ப நான் இந்த சுவற்றில இருந்து 10 அடி தூரத்துல இருக்கிறேங்க. ஒரு 10 அடி தூரத்துல நின்னுகிட்டு இப்போ இந்த சுவர்ல கீழே ஒரு பாயிண்ட பாத்துக்கிறேன். இங்க இருக்கிற ஒரு பாயிண்ட பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த பாயிண்ட வச்சு நம்ம அப்படியே அந்த பாயிண்ட நகர்த்தி கொண்டு 8 அப்படிங்கறத அந்த செவுத்துல போட்டு பார்க்க போறேன். அப்ப என் கண்களை கொண்டு 10 அடி தூரத்துல நின்று அந்த செவுத்து மேல 8 போட போறேன். அப்படியே கண்களை கொண்டு சைட்ல போய் வளைஞ்சு மறுபடியும் மேல போய் அப்படியே வளைஞ்சு இப்படி கீழே கொண்டு வந்து அந்த பாயிண்ட்ல நிறுத்துறது. சோ இந்த 8 அப்படிங்கிற இந்த பயிற்சியை செவுத்துல போடும்போது உங்க கண்கள் மூலமா இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. இது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட். 2 கண்களும் ஒரு சேர செய்யக்கூடிய இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான பயிற்சி, கண்களுக்கான 8 பயிற்சி. அடுத்த 6வது 20-20-20. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது 20 நிமிஷம் கம்ப்யூட்டர் துறையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 20 நிமிஷம் கழிச்சு 20 அடி தூரத்தில் உள்ள ஒரு டாக் இருக்கு, 20 அடி தூரத்துல இருக்கு. அந்த 20 அடி தூரத்துல இருக்கக்கூடிய நாயை வந்து 20 செகண்ட் பாக்குறது. இது நாயா இருக்கலாம், மரமா இருக்கலாம், செடி கொடியா இருக்கலாம், வாகனங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதை வந்து அந்த பாயிண்ட 20 அடி தூரத்துல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட 20 செகண்ட் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டு பாக்குறது அப்படிங்கிறது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்றதுங்கிறது நம்ம கண்களுக்கு ஒரு அருமையான பயிற்சி. 7வது பிராக் ஸ்ட்ரிங் பயிற்சி. சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த டாக்டர் ஃப்ரெட்ரிக் பிராக் அப்படிங்கிறவரு இந்த ஸ்ட்ரிங்கை பயன்படுத்தி விஷன் தெரப்பின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது நமக்கு 6 இன்ச்சு தூரத்துல ஒரு பீடு, அப்புறம் நம்ம கண்கள்ல இருந்து 6 இன்ச்சு தூரத்துல ஒரு பீடு, நம்ம கண்கள்ல இருந்து 2 அடி தூரத்துல ஒரு பீடு, அதுக்கு அப்புறம் இன்னும் தூரமா ஒரு பீடு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்கு. ஃப்ரெட்ரிக் பிராக்கோடது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயிற்சிகள்லாம் நான் பார்த்துட்டேன். பட் ஆனா வந்து இதை சொல்லித்தரதுக்கு என்கிட்ட இந்த ஸ்ட்ரிங் இப்ப கையில இல்ல. ஆர்டர் பண்ணிக்கிறேன், வந்ததுக்கு அப்புறம் தனியா அந்த பிராக் ஸ்ட்ரிங் பயிற்சியை சொல்லித்தரேன். அடுத்து 8வது பயிற்சி ஐ ரோலிங், கண்களை சுற்றுவது. ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே உங்கள் சீலிங்கை பாருங்கங்க. உங்கள் சீலிங்கை பார்த்துட்டு இப்போ அப்படியே கிளாக் வைஸ் கண்களை தலையே ஆட்டாமல் அப்படியே கொண்டு போய் மேலே பார்க்கறது கிளாக் வைஸ். அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ், இப்படி திரும்பி ரிட்டர்ன் வந்து கீழே பார்த்துக்கிட்டு சைடில் போய் ஆன்டி கிளாக் வைஸில் போய் மறுபடியும் மேலே பார்க்கறது. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பிளிங்க் பண்ணணும். கண்களை நல்லா இறுக்கி மூடி ஒரு பிளிங்க் பண்ணிட்டு திருப்பி மேலே பார்த்து அப்படியே ஒரு ரொட்டேஷன், ஆப்போசிட் சைடு ஒரு ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு பிளிங்க். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஐ ரோலிங் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான பயிற்சி, சிம்பிளான பயிற்சி. 8வது பயிற்சி. இது வரைக்கும் நான் ஒரு 8 விஷயங்கள் சொல்லியிருக்கேங்க. ஆனா இதை வந்து சின்சியரா டெடிகேட்டடா பண்றதுல தான் உங்க வெற்றி இருக்கு. நிறைய பேர் சும்மா கேட்டுட்டு விட்டுறீங்க. ரொம்ப சிம்பிளா உட்காந்துக்கிட்டே பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம் இருந்தாலும் அது வந்து ஜஸ்ட் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. எவ்ரிடே இதை கன்சிஸ்டன்டா டெய்லி ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்களோட தசைகளுக்கு ஒரு உறுதி கிடைக்குது, வலிமை கிடைக்குதுங்க. இது வந்து நம்மளுக்கு எனக்கு இருக்கிறது கண் பவர், பெரிய பவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பிரஸ்பயோபியான்னு சொல்லக்கூடிய ரீடிங் கிளாஸஸ் நான் இன்னும் போட ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி 45 வயசு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு 40 வயசுலயே இப்ப அந்த ரீடிங் கிளாஸஸ் பிரிஸ்கிரைப் பண்ணப்படுது. பட் எனக்கு அவ்வளவு ஒன்றும் டிஃபிகல்ட்டி தெரியல. கரெக்டா படிக்க முடியும், ரொம்ப தூரத்துல வச்சுல நல்லா படிக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை. அதனால என்னோட பிரஸ்பயோபியா நீண்ட காலத்துக்கு தள்ளி போடலாம். அதே மாதிரி கண்களோட தசைகளோட வலிமை அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதனால கண்களுக்கான பயிற்சிகளும் ரெகுலரா பண்ண வேண்டிய ஒரு பயிற்சி, எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு பயிற்சி. இந்த 8 பயிற்சிகளை மறக்காம ரெகுலரா பண்ணுங்க. பிராக் ஸ்ட்ரிங் எக்ஸசைஸை கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. மெயினா இந்த எக்ஸசைசஸை சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்கள பண்ண வைங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எக்ஸசைஸ். எல்லா வயதினரும் பண்ண வேண்டிய முக்கியமான தசை பயிற்சி எக்ஸசைஸ் இந்த கண் தசை பயிற்சி எக்ஸசைஸ். 8 எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பார்க்க ஃபாலோ பண்ணிக்கங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.